ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேத்தி வந்து சாட்டர்டே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஈவினிங் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பா பையன் எங்கேயோ வெளியே போனாங்களா, ஃபுல் வீடையும் ஒரு தடவை நல்லா பெருக்கிட்டு 1க்கு 2 தடவை மாப் போட்டேன் நேத்து. ஸோ அந்த வேலை முடிஞ்சது. இன்னைக்கும் வந்து எங்கேயோ காலையிலே போயிட்டாங்க, இன்னும் ஆளை காணோம் 2 பேரும். சாப்பாடு நேத்தி வாங்கினது நிறைய பாக்கி இருந்தது, அதனால ஒன்றும் வாங்காதீங்க, நான் இன்னைக்கு இருந்து சமைக்க ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன். ஆனா வாங்கினதெல்லாம் இருந்தனால அதை வந்து சாப்பிட்டுட்டேன் நான். இன்னைக்குமே கூட ஒரு தடவை கைப்புள்ள பெருக்கிச்சு மாப் போட்டு விட்டேன். கிச்சன் கிளீனிங் கொஞ்சம் இருக்கு, மற்றபடி இவர் ரொம்ப சமைச்சு சாப்பிடல. இங்க ஏதோ ஒரு கடை பார்த்தாராம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கையேந்தி பவனை விட ஒரு ஸ்டேஜ் மேல கொஞ்சம் சின்னதா ஒரு ஷெட் போட்டு ஃபேமிலியே சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு. டேஸ்டா நிஜமாவே நல்லா இருந்தது நேற்று சாப்பாடெல்லாம். நம்ம பெரிய ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்றத விட வீட்டுல சமைக்கிற மாதிரியான ஒரு இது. அவருக்கு நான்வெஜ்ஜுமே கூட கிடைச்சிருக்கு, சிக்கன் எறான்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி வாங்கி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணனால கிச்சன்லாம் ரொம்ப அழுக்கா இல்லை. அந்த டோர் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சு அப்படி இப்படி இருக்கு. ஸோ அது வந்து அப்படியே ஒவ்வொரு நாளா வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் போய் காய் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம், வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. அவரை சொன்னோன்னா நிறைய வாங்கிட்டு வருவாரு. அதனால சரி நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அபிக்காக வெயிட்டிங். அவங்க வந்தாருன்னா போய் காய் வாங்கிட்டு வரணும். நான் வந்து அங்க டெல்லியில என்ன வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்பெட்டும் 3 லேண்டன் வாங்கினேன், ஒரு வால் ஹேங்கிங் வாங்கினேன். பிளேட்ஸ் வாங்கினது அங்கேயே மறந்து விட்டனால அவ்வளவுதான். வேற எதுவுமே ஷாப்பிங்னு பெருசா வெளியில சுத்த போனாலும் எதுவும் வாங்கல. வீட்டுல நிறைய சேர்த்து வச்சிருக்கனால இதுக்கே திட்டு விடும். அதனால ஒண்ணுமே வாங்கல. இன்னைக்கு அந்த பார்சல் வந்து பிரிச்சுட்டேன். ஒருவேளை எலி இருக்குமோன்னு. ஏன்னா அங்கேயே டப்பா எல்லாம் கடிச்சு வச்சிருந்தது. அவங்க பஞ்சாரா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சும்மா அப்படி அப்படியே தான் போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதனால எதுக்கு எலி வேற கடிச்சு இருந்தது, வீட்டுக்குள்ள எலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வச்சே பிரிச்சுட்டேன். அதனால பிரிச்சதை வந்து காட்டல. சோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு காட்டுறேன். பெருசானா ஒன்றும் கிடையாது. கார்பெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டுமே கூட நம்ம அமேசான்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10-12 ஆகுது. நான் வந்து ஒரு 2500க்கு வாங்கினேன். 5000 என்னவோ சொன்னாங்க, நல்லா பார்கெயின் பண்ணி 2500க்கு. லேண்டன் வந்து காட்டுறேன் பாருங்க. அதுவுமே கூட இதுல முதல்ல மின்த்ரால பாத்திருக்கேன் 8000 என்னவோ. நான் வந்து அவங்க 2500 சொன்னாங்க, பார்கெயின் பண்ணி 1500க்கு வாங்கினேன். காட்டுறேன் உங்களுக்கு எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். அன்னு சொன்னா, மம்மி நம்ம வீடு ரொம்ப அவ்வளவு பெருசுலாம் இல்லை, நீ இவ்வளவு இது வாங்கியிருக்கேன்னு. சரி, எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை, ஏதோ வீடியோ எல்லாம் பார்த்துட்டு. அதனால வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ காட்டுறேன் பாருங்க எங்க வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கார்பெட் பார்க்கலாம். ஸோ இதுதான் பாருங்க, கிரே சோஃபா, முக்காவாசி கிரே தீம் அப்படிங்கறனால இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது லைட்டா அழுக்கா இருக்கிறத அவங்க ரோல் பண்ணி வச்சிருந்த வெளி இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருந்தது. பின்னாடியும் உங்களுக்கு பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிளாத்தே தான். நான் ஊருக்கு போனப்ப டைனிங் ஹால்ல போட்டு போயிருந்தேன் பாத்தீங்களா. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது கீழே இருந்த பிளாஸ்டிக் எல்லாம் அப்படியே தரையில ஒட்டி இன்னுமே கூட கரக்கரையா இருக்கு பாருங்க. நேத்து வந்து ஃபுல்லா சொரந்தேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி பிடிச்சிருச்சு. ஸோ அந்த பின்னாடி வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி லேயர், அது கம்மி விலைக்கு தான் வாங்குறேன். 2000க்குள்ள ஏதோ நான் அமேசான்ல வாங்கியிருந்தேன். நல்லா இல்லை, வாங்கி 2-3 வருஷம் ஆச்சு. பட் இந்த மாதிரி தர ஃபுல்லா நேத்து நாரி போச்சு. அதனால இது பார்க்க அழகா இருந்தது. கிரே எங்க தீமுக்கும். ஒண்ணு இந்த சோஃபாவை மாத்துவேன், இல்லைன்னா இதுக்கே துணி மாத்தலாம், இல்லைன்னா புதுசா வாங்கலான்னு இருக்கேன். ஸோ ஒரு 3-4 மாசத்துக்குள்ள சோஃபா சேஞ்ச் பண்ணுவேன். டீபாயுமே கூட மாத்தணும். தெரியல, அமேசான்ல பார்த்து வச்சிருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னா இதே ஃபுல்லா திருப்ப வேற இது போட்டு துணி மட்டும் ஸ்பாஞ்ச் எல்லாம் மாத்தி தருவாங்க, அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அதுதான் பிளானு. லேண்டன் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்குள்ள ஃபேரி லைட் எல்லாம் போட்டு வச்சா அழகா இருக்கும். சிட்டு 2 பேரும் கடல் கடியில போய் புரிஞ்சிருக்கானுங்க. சரி எடா போடா, வாக்கிங் போதாரா. கியூட்டா இருக்கான்ல, முடி நல்லா நிறைய முளைச்சு இல்ல வளர்ந்து. கியூட்டி பாய், ஃபேஸ் காட்டு, ஃபேஸ் காட்டு. சாப்பிட்டாச்சு, நான் தூங்குறதுக்காக கடல் கடையில படுத்து தூங்க. ஸோ இந்த லேண்டன் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்குள்ள ஃபேரி லைட்ஸ் மட்டும் தீபாவளி அந்த மாதிரி டைம்ல போட்டு வைக்கலாம். எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. பிளான்ஸ் ஏதாவது வாங்கலாம்னு பாக்குறேன். ஸோ அதுவும் முடிஞ்சா வாங்கணும். இப்போதைக்கு இங்க வச்சிருக்கேன். இந்த இடத்துல வைக்கலாம்னு பார்த்தா கைப்புள்ள இருக்கு. ஸோ ஏற்கனவே 2 லேண்டன் இங்க வச்சிருக்கேனா, சொல்லுங்க எங்க வைக்கலான்னு. இல்லைன்னா இங்க வைக்கலாமா, இல்ல ஃபாயர் ஏரியால. ஃபாயர் ஏரியா இந்த மாதிரி இருக்கு. ஸோ பாருங்க இப்படி. இதுலயுமே கூட அமேசான்ல பார்த்து வச்சிருக்கேன். கோட்ஸ் எழுதி இருக்கும் இல்லையா, பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல. ஸோ அது புக் பண்ணிட்டு அது மாட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல ஒரு வால் ஹேங்கிங் போட்டிருந்தேன், ரொம்ப பழசாயிடுச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன், அவங்க வீடு ஷிஃப்ட் பண்ணி போறப்ப. ரொம்ப சிம்பிளா ஒன்றும் பார்க்க எனக்கு இது அப்படியே நல்லா இல்லை இந்த ஏரியா.
கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஒருவேளை லேண்டன் தூக்கி அந்த பெருசையும் மீடியம் சைஸையும் இங்க வச்சுட்டு சின்னதை வேற எங்கேயாவது வைக்கலாம். நான் எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இல்லை நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா எங்க வைக்கலாம் அப்படின்னும் கமெண்ட்ல சொல்லுங்க. டெட்டும் வந்துட்டான் பாருங்க. டெட்டு ஒய் நல்ல ரெண்டுக்கும் சாப்பாடு இஷ்டத்துக்கு போட்டு வெயிட் ஏற்றி வச்சிருக்காரு. ஏற்கனவே குண்டு குண்டுன்னு தான் இருப்பான் பாருங்க. அவங்களுக்கு ஃபேவரட் வேலை அங்க நின்றுட்டு வேடிக்கை பார்க்கறது. ஸோ டிவி பார்த்துட்டு இருந்தேன். புத்தேட்டு டிராவல் விளாக்ஸோட விளாக் பார்த்துட்டு இருந்தேன். அபிக்காக வெயிட்டிங். மத்தியானம் 2 மணி ஆகுது, இன்னும் ஆளை காணோம். ஸோ டோர் மேட் எல்லாம் துவைச்சி போட்டேன். பெட்ஷீட் மாற்றி அதையும் இன்னைக்கு போட்டு மிஷின் போட்டு எடுத்து வச்சுட்டேன். தண்ணி பாட்டில் இந்த பாட்டில்ஸுங்கிறதுல இங்கே போட்டு வச்சிருக்கேன். இந்த ஏரியாவே கூட ரொம்ப கசகசான்னு இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது டீசெண்டாக ஒரு பேஸ்கெட் வாங்கினா அதில் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு போட்டு வச்சுக்கலான்னு. ஸோ இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பெட்ஷீட் மாற்றிட்டு தான் படுத்தேன். கசகசான்னு இருந்தது. இன்னொரு வால் ஹேங்கிங் இருக்கு, அதை இங்கே மாட்டலான்னு நினைக்கிறேன். கொண்டு வந்து இதில் மாட்டுவோம். பெருசா ஒன்றும் இன்டீரியர்னா நாங்கள் பண்ண ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பெங்களூர்லயும் டெல்லியிலயும் இருந்தப்ப இந்த கால் எரிச்சல்லாம் இல்லை. நான் சுகர்னால எரியுது அப்படின்னு பார்த்தேன். ஆனா அங்க வந்து இல்லை. இங்க இருக்க சூடுக்கு எப்படி வேர்த்து ஊத்துது பாருங்களேன். இங்க வந்ததுல இருந்து நேற்று நைட்டு தூக்கமே வரல. 2 காலுமே அப்படி எரியுது. ஆனா அபி சொன்னா மம்மி வந்ததுல இருந்து நீ அங்க வந்து 2 பேருக்கும் ஒரு ரூம் தான், பெருசா வேலை ஒன்றும் கிடையாது. இங்க வந்து நேற்று ரொம்ப வேலை இருந்தது. கிளீனிங் வேலை எல்லாம், ஒரு பாத்ரூம் எல்லாம் கழுவி அந்த வேலையெல்லாம் பண்ணேன். அவன் சொன்னா ஒருவேளை வேலை பண்ணி நின்றுட்டே இருக்கனால கால் எரியுதோ என்னவோன்னு. ஒருவேளை அது கூட காரணமா இருக்கலாம். ஸோ கடைக்கு போனேன் அப்படின்னா ஏதாவது என்ன எடுக்க முடியுதோ அதை எடுத்துட்டு நைட்டு டின்னர் பண்ணேன் அப்படின்னா இந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகேவா? என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. வந்து இந்த வால் ஹேங்கிங் தான். இப்போதைக்கு புதுசா எதுவும் ஆணி அடிக்கல. இங்க ஆணி இருக்கு, மாட்டிடுவோம். அப்புறம் பார்த்துட்டு எங்கேயாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் பஞ்சாரா மார்க்கெட்ல வாங்கினது தான். அன்னும் அவளுக்குன்னு வாங்கினா அங்க அந்த ரூம்ல மாட்டினா அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால நீ எடுத்துட்டு போ மம்மின்னா ஸோ கொண்டு வந்துட்டேன். அபி வந்துட்டான்னு நினைக்கிறேன். போய் கதவை திறக்கலாம். அங்க 2 குலைக்கிறது. அபி வந்தாச்சே, உள்ளவா. ஆமா அபி மட்டும் வந்தாச்சு. இவனை கூப்பிட்டுட்டு காய்கறியும் கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸும் வாங்கலான் இருக்கேன். எல்லாம் காலியா இருந்துச்சு. வெங்காயம் மட்டும் வச்சிருக்காரு. ஸோ அதனால பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு தேவையான காய்கறி எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். நான் ரவை விட்டா எல்லாம் 1/2 கிலோ 1 கிலோன்னு வாங்கிட்டு வருவாரு. கொஞ்சம் கொஞ்சம் எது எது தேவையோ அதை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு நானே வாங்கலான்னு வந்திருக்கேன். பேஸ்கெட் செய்யல பெட்டுங்கனேவா. சூப்பர் மார்க்கெட் போனாலும் எனக்கு பயங்கர குஷி ஆகிடும். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். கலர்ஃபுல்லாக காய்கறி மளிகை ஜாமான் எல்லாம் பார்க்குறதுலேயே அப்படி ஒரு சந்தோஷம். பெருசாக வேற எங்கேயும் ஷாப்பிங் எல்லாம் போக வேண்டாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்த்தாலே எனக்கு வேற லெவலில் சந்தோஷம் ஆகிடும். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஐஸ்கிரீமும் எடுத்துட்டு பில்லு போட போயாச்சு. மேங்கோ ஓகே ஓகே కొత్త కొత్తగా ఉండే ఎంతనే ஐஸ் கிரீம் எடுக்கணும். அபி யாருக்கா கஸ்டமருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? நல்லா இருக்கு. இதுவா இவருக்கும் சீர் வருஷத்தை ரெடி செய்ய. ஸோ எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஊதுவத்தி சாம்பிராணி வாங்க வேண்டி இருந்தது. அக்கம் பக்கம் வீட்டில் கொடுத்துறப்ப நல்ல வாசனை வர மாதிரி இருக்கும். நான் எது வாங்கிட்டு வந்தாலுமே வாசனையாக இருக்காது. எந்த பிராண்டு அகர்பத்தி அண்ட் சாம்பிராணி பற்றி நல்லா வாசனையாக இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஏதோ 2 இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கட்டாயமாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எந்த பிராண்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வண்டியில் வந்து உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா. அன்னும் கரெக்டாக அந்த டைம் பார்த்து வீடியோ கால் போட்டால் நல்லா அம்மாவும் பிள்ளையும் என்னை விட்டுட்டு ஐஸ்கிரீம் அமுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தா. அவள் கூட பேசி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து கடகடன்னு எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டேன். அபி வந்து நைட்டு கிளம்பிட்டான். ஸோ இன்னைக்கு
வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.